அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு சிதம்பரத்துல இருந்து வடலூரை நோக்கி வரும்போதுதான் மகான் தத்துவராயரை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் அவருக்கு வருது. அப்போ அந்த மகான் தத்துவராயர் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா 15-16ஆம் நூற்றாண்டுல இவருக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அப்ப அவரு வந்து இவருக்காக காத்துட்டு இருக்கிறார், பொறுப்பை கொடுக்கறதுக்காக வேண்டி. அப்போ அந்த பொறுப்பு கொடுக்கிற போது இவர் வந்து சந்திக்கிற போதுதான், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா அப்புறம் அவரு சாமியெல்லாம் அந்த மாதிரி சின்ன இதா, அதனால வந்து அது என்னால சொல்ல தெரியல எனக்கு, அந்த அளவுக்கு வந்து பவர் படைச்சவங்க அவங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் வந்து அங்க அந்த எறும்பூர்ங்கிற ஊர்ல வந்து சமாதி ஆயிருக்கிறார். அப்ப அந்த இவருக்கு வந்து இப்ப நம்ம எப்படி இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, சாமி எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு அனுபவம் வருது, இந்த மாதிரி இது வருதுன்னு. அப்ப அவங்க நேரடியா பேசக்கூடியவங்க, அவங்க இவரும் அந்த நிலையில இருக்கிறாரு, அவரும் அந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவரு இந்த மாதிரி அவருக்கு காட்சி தர்றாரு. வள்ளலாருக்கு தத்துவராயர் வந்து காட்சி தர்றாரு. காட்சி தந்து, ஐயா நீ நினைக்கிற மாதிரிலாம் இவங்கள்ட்ட நீ ஒன்றும் பண்ண முடியாது, இதுல வந்து இப்ப இது வரைக்கும் நீ செஞ்சது பூராமே இந்த பிண்ட தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை உங்களுக்கு வந்து இது வரைக்கும் காட்டி கொடுத்துருக்குறாங்க. இது நீ செய்யறது நீ பண்றது எல்லாமே இந்த 8க்குள்ளதான் நிற்கும். 19 நிலைகள் இருக்குது. அந்த 19 நிலைகள்ல நான் 13 நிலையை அடைஞ்சிட்டேன். இன்னும் மிச்சம் வந்து இருக்கு, இன்னும் 6 இருக்கு. அந்த 6 வந்து ஒன்னாலதே முடியும், வேற எவனாலையும் முடியாது. அதுக்காகத்தான் உனக்காகத்தான் இந்த 200 வருஷமா காத்துட்டு இருந்தேங்கிறாரு. அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. இவருக்கே அதிர்ச்சியா இருக்கு. யாருக்கு? இப்ப நான் எப்படி சொல்றேன்னா அது மாதிரிதான் அவரு இன்னைக்கு அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாரு. அப்படியா சாமி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரும் பாக்கியம் தான், சரி சொல்லுங்க. அப்பத்தான் அவர் வந்து கொடுக்குறாரு. அவருக்கு அந்த 13, அதாவது இவர் 13 வரை, அதாவது 8 வாங்கினவனே சிவனா 43 லட்சம் வருஷத்தை வாங்கி வச்சிருக்கிறானே, 13 வாங்கினவரு எத்தனை யுகத்தை வாங்கி வச்சிருப்பார் இல்லைங்களா? அப்ப அவருடைய பவர் எவ்வளவு தெரியுங்களா? இந்த தத்துவராயர் நான் சொல்றது 100 சதுர் யுகம். 100 சதுர் யுகம். ஒரு சதுர் யுகம்ங்கிறது வந்து, ஒரு சதுர் யுகம்ங்கிறது வந்து 4 யுகம் சேர்ந்தது. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, கிரேதா திரேதா துவாபாரா கலியுகம் சொல்றோம் இல்லையா, இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம். இந்த சதுர யுகத்துல 100 சதுர யுகம். கணக்கு போடுங்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடி வருஷம் அவங்களா இருக்க போறாங்க இந்த மண்ணுல, உலகத்துல. இது பூமிக்கு. ஆனா இந்த அண்டத்துக்கு மேல எத்தனையோ லட்சம் கோடி அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டத்துகளில தாண்டி வரணும் இவங்க. யாரு? இவங்களே போகணும். யாரு? இப்ப இந்த சிவனா வழிபட்டு இருக்கிற அவங்களும் போகணும், நம்மளும் அதுல வந்து பயணம் பண்ணணும். அப்ப நம்மளா போக முடியுமானா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வேணும்னா, அவங்க மிதிச்சுட்டு போற அந்த மண் ஏதாவது கிடைக்குமான்னு முயற்சி எடுக்கணும்னாலே பல லட்சம் வருஷம் அவங்க தாவம் இருக்கணும். அந்த மண்ணை பார்க்கணும்னா, அவங்க நடந்து போன தாரை பார்க்கணும்னாலே பல லட்சம் வருஷம் தாவம் இருக்கணும். காலையில போய் ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து வந்து நமக்கு எல்லாம் கிடைக்குமா? அப்ப இது பொய் தானே, புழுகள் தானே. இன்னமும் இதை தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுத்தேன்னா என்ன போல முட்டாள் எவனாலும் இருக்கானாங்கிறது தான் சாமி என்னோட வேதனையும் கஷ்டமும். புரிஞ்சுதுங்க சாமி? இதெல்லாம் விட இந்த 13 வாங்கினவருக்கு இது இன்னும் 6 இருக்குதே. 13 தானே இவர் வாங்கிக்காரு, 19க்கு இன்னும் 6 மிச்சம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 6 தாண்டாரு இவரு. 6 உள்ளல 6 தாண்டிடுறாரு. இப்ப இறைவனா இருக்கிறது அவர்தான். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதுக்கு கடவுளா இருக்கிறது இறைவன் சொல்றது இயற்கை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தனித்தலைமை. தனி தலைமை இயற்கை, அவர்தான் இயற்கை. இயற்கை
உண்மை கடவுள், இயற்கை உண்மை கடவுள் யாரு? வள்ளலார் தான். தனித்தலைமை, அதுல பிசுகோ மத்ததா யாரோ எதுவுமே கிடையாது. தனித்தலைமை. 230 தொகுதி இருக்குன்னா 230 தொகுதியில் அவன் ஜெயிச்சிட்டான் நான் சொல்றேன் இல்லையா? அது மாதிரி தனித்தலைமை இயற்கை கடவுளாருன்னா வள்ளலார் தான். அப்போ இந்த 100 சதுரயுகத்துல இருக்கிறாரு இல்லையா தத்துவராயர்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அவரும் மரணம் பண்ணித்தானாங்கன்னு அந்த சதுரயுகம் முடிஞ்சோங்க. முக்தி மோட்ச பிரபா மரணமெல்லாம் பெருவாழ்வு வாங்கின ஒரே ஆள் யாருன்னு சொன்னா மனுஷனா பிறந்து இப்போ நம்ம சமகாலத்துல மனுஷனா பிறந்து கடவுளானது யாருன்னா வள்ளலார் தான். இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எந்த இதுக்கு, ஏன்னா யாரும் வந்து இப்போதைக்கு வந்து அவர் வெளியே கொண்டுட்டு வரல, நம்ம ஆசிரமம் மூலியமா நம்ம கொண்டு போலான்ட்டு இருக்கோம். சரிங்களா சார்? இது நம்ம எல்லாருக்குமே வந்து அது நான் வாயில சொல்லக்கூடாது, அனுபவத்துல நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பெரிய மகானுக்கு மகானா இருந்திருக்கிறாரு. யாரு எட்டு வாங்கினவனுக்கு எந்த நிலை? சிவனா இருக்கிறியா, விஷ்ணுவா இருக்கிறியா, பிரம்மனா இருக்கிறியா, அவனா இருக்கிறியா, ருத்ரனா இருக்கிறியா, சதாசிவனா இருக்கிற, மகேஸ்வரனா இருக்கிறான்னு பேசுற, ஈஸ்வரனா இருக்கிறான்லாம் பேசுற நம்ம 19 பாரு 13 பாருங்களேன் நினைச்சு. சரிங்களா சாமி? அப்போ இந்த நிலைகள் வந்து இந்த உலக வாழ்க்கையில இந்த அண்ட பிண்டத்துல நிறைய இப்படி விஷயங்கள்லாம் நிறைய ஒளிஞ்சிருக்குது. அதை தேடித்தான் அப்பதான் வந்து இதை தேடும் போதுதான், அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அறியாமையில இருந்தேன் அப்போ இந்த 5 எழுதுற போது. இப்ப சாமி மகான் தத்துவராயர் சொன்னதுக்கு பின்னாடி எனக்கு இது இந்த உண்மை புரியுது. அப்ப நான் இதுல பயணம் பண்ணுனாத்த இது உண்மையா பையான்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கு அந்த வழியை காட்டுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வழியை கேட்டு அவரு போய் இன்னைக்கு கடவுளாகிட்டார் அவரு. சரிங்களா சாமி? அதனாலதான் இந்த பவர். இது எப்படின்னு கேட்டா, இது இப்ப இதுலயும் வந்து நம்பிக்கையோட நம்ம செயல்படுறதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அவரை வந்து அப்படி பண்ணி போட்டாங்க இப்படி பண்ணி போட்டாங்கன்னு என்னென்னமோ கதை சொல்றாங்க, இதுங்கெல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுல போய் நம்ம தலையிடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, 2.5 நாளைக்குள்ள நான் வெளியே வருவேன்னு உள்ள போய் தாள் போட்டுக்கிட்டாரு சாமி. சோதியா போயிட்டாரு இல்லைங்களா? சாமி சோதி ஆயிட்டாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த 2.5 நாளி, இந்த 2.5 கடிகைங்கிறது, கடிகை நாளிகைல கடிகை 2.5 கடிகள் நான் வருவேன்னு. ஒரு கடிகைங்கிறது 60. 2.5 கடிகைங்கிறது எவ்வளவு ஆச்சு சாமி? ஒரு கடிகை 60னா 2.5 கடிகை எவ்வளவு வச்சு? 150. 150 80 எப்படி வரும்? சரி, 180. அப்ப இந்த 150 வருஷம் அங்க ஆரம்பிச்சு நான் வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. கரெக்டா 152வது வருஷம் ஆரம்பிச்சிட்டோமா? நம்மளை போல நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ யார தத்துவராயர் நம்ம மாதிரி இருக்கிற ஒரு சிலர் தான். அப்போ இத கையில எடுத்துட்டு வந்தா இந்த பிண்டதத்துவ வழிபாடு இந்த இது எல்லாமே அடிபட்டு போயிடும். செத்தவர்களை எப்படி எழுப்பினாரு இவர்? சித்து வேலையெல்லாம் செஞ்சாரு, செத்தவர்களை எழுப்பினா அப்ப இந்த பவர்ல இருக்கிறதுனாலதான் அதை முடியும். சாதாரண எழுப்ப முடியுமானா முடியாது.